என் செல்ல குழந்தையே, இந்த அம்மாவின் ஆட்டம் உன் வாழ்க்கையில் ஆரம்பித்து விட்டது. என் பிள்ளையே, என்னை நினைத்து கொண்டு இந்த வராகி அம்மாவை நினைத்து கொண்டிருந்த பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கக்கூடிய ஒரு உன்னதமான விஷயத்தை பற்றி உன் அம்மா சொல்ல வந்திருக்கின்றேன். அம்மா நடத்தக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உன் வாழ்க்கையில் உன் கையில் வந்திருக்கின்றேன். அதனை சிறப்பினை உனக்கு தந்துவிடும் ஒரு பெண் உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல காரியத்தை உனக்கு நடத்தி கொடுத்தே தீருவேன் என்று அடம்பிடித்து கொண்டிருக்கின்றதல்லவா? என் அன்பு குழந்தையே, அந்த பெண் யார்? அவர் ஏன் உனக்கு இதை செய்ய வேண்டும் என்று என் பிள்ளை நீ நினைக்கின்றாய் என்பதையும் என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம். என் அன்பு குழந்தையே, இப்போது வாழ்க்கை எப்போது நமக்கு தேவைப்படுகின்ற நேரத்தில் தேவையான உதவிகளை கொடுக்காது. அதே நேரத்தில் நாம் எதையுமே கண்டுகொள்ளாமல் இருக்கும்போது ஏதாவது ஒரு வகையில் நமக்கான உதவியை நமக்கு கொடுத்துவிடும். அப்படிதான் இன்றும் உனக்கான உதவியானது இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது. நீ வேண்டி விரும்பி நிற்கின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் என் அன்பு பிள்ளையே, இப்போது அது உனக்கே சொந்தமானதாக உன்னிடத்தில் வந்து கொண்டிருக்கின்றது, வந்து சேரவும் போகின்றது. எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கையை நினைத்து நீ வருத்தப்பட வேண்டிய அவசியமில்லை. என் அன்பு குழந்தையே, எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் உண்டு. கிடைக்கவில்லையே, நடக்கவில்லையே என்று சொல்லி வரும் விட நடத்ததும் கிடைத்ததும் வாழ்க்கைக்கு போதுமானது என்று ஒரு முறை நீ எண்ணிப்பார். நிச்சயமாக எல்லாமே உனக்கு தேவைக்கு போதுமானதாக அதிகமாக இருக்காது. உன்னுடைய மனதில் என் பிள்ளை நீ தேவையில்லாத எந்த ஒரு சிந்தனைகளும் இடம் கொடுக்காமல் உன்னுடைய எண்ணம் என்னவோ அதை இந்த அம்மாவின் மீது செலுத்திவிடு. என் அன்பு குழந்தை, ஏனென்றால் அது நல்லதோ கெட்டதோ அதற்கான தீர்வினை கொடுக்கத்தான் உன் தாயானவள் நான் தாயாக இருக்கிறேன் என்பதையும் மறந்து விடாதே. நீ மனதில் நினைப்பது என்னவென்று என்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும். நீ எந்த விஷயத்தை பற்றி யோசிக்கின்றாய் என்பதையும் என்னால் கட்டாயமாக உன்னை கடந்து செல்ல வைக்க முடியும் என் அன்பு குழந்தையே. ஏனென்றால் உன்னுடைய அனைத்து விஷயங்களையும் செயல்களும் நான் தானே பொறுப்பாக இருக்கிறேன். நீ அனுபவித்த சோதனைகளும் விஷயங்களையும் துயரங்களையும் இனி உன் வாழ்க்கையின் நல்லதொரு முடிவிற்கு வரப்போகிறது. உன்னுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியானதாக மாற்றக்கூடிய தருணம் உனக்கு வந்து கொண்டிருக்கின்றது. நீ எதை கேட்டு இந்த அம்மாவிடத்தில் வைத்தாயோ அதை உனக்கு நிறைவேற்றி கொடுக்க போகின்றேன். நான் வந்தும் விட்டேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என் அன்பு குழந்தையே, எப்போதும் ஒரு கதவு மூடினால் இன்னொரு கதவு நிச்சயமாக திறக்கும். அது தானாக திறக்காது. உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய முயற்சியினால் அது திறக்கப்படும். உன்னுடைய முயற்சி அதை எப்போதும் திறக்க வைக்கும். அப்படியானால் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக தரக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக இனிமேல் கண்டிருந்து பார்க்க வேண்டும் அல்லவா? பார்க்கக்கூடிய விஷயங்களாகத்தான் இருக்க போகின்றாய். நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்பதையும் உனக்கு நீயே புரிந்து கொள்ள போகின்றாய். புரிந்து கொள்ள வேண்டிய தருணமும் உனக்கு வந்துவிட்டது. என் கண்ணே, உனக்கானது என்றாள் என் பிள்ளை உன்னை விட்டு போகாது என்பதையும் உன் அம்மா நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். அதனால் எந்த ஒரு விஷயம் உன்னை போட்டு விட்டு போனாலும் அதற்காக வருத்தப்படாதே. எந்த ஒரு விஷயம் உன் வாழ்க்கையிலிருந்து உன்னை விட்டு விலகினாலும் அதற்காக கண்ணீர் வடித்து கொண்டிருக்காதே. எதுவாக இருந்தாலுமே அது உனக்கு நன்மையை கொடுக்கும் என்பதையும் நீ மறந்து விடாதே. இந்த காலம் கற்று தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும்
என் பிள்ளை, நீ பாடமாகவே கஷ்டமானதாகத்தான் இருக்கும். ஆனால் நிச்சயமாக நீ அதை கவனிக்க தவறினால் உன்னால் கரை சேர்த்து விட முடியாதல்லவா? உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி பெற்றிட எப்போதும் உன்னுடைய மனதை கட்டுக்கோப்பாக நீ வைத்திருக்க வேண்டும் அல்லவா? என்னையே நினைத்து கொண்டிருக்கின்ற உன்னை நான் ஒரு நாளும் கைவிட மாட்டேன். அது வேண்டும் இது வேண்டும் என்று அலைந்து திரிவதை விட இருக்கின்ற விஷயங்களை போதும் என்று எண்ணிக்கொண்டு இந்த அம்மாவை தினம் தினமும் என் பிள்ளை நீ நினைத்து கொண்டே இரு. உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உன்னை சுற்றி நன்மைகளை உடனடியாக கொண்டு வந்து சேர்த்துவிடும் என்பதை மறந்து விடாதே. எண்ணற்ற விஷயங்களில் என் பிள்ளை நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்ற நேரத்தில் நீ எப்போதும் இத்தனை நாளும் பட்ட கஷ்டங்களுக்கும் இத்தனை நாளும் பட்ட வேதனைகளுக்கும் உனக்கு நிச்சயமாக நல்ல தீர்வு கிடைக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. என் அன்பு குழந்தையே, எண்ணற்ற விஷயங்கள் உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றது என்பதை புரிந்து கொண்டு எது சரி எது தவறு என்று நீ புரிந்து கொள்ள முடியாமல் என் பிள்ளை நீ நிற்கின்றாய். இந்த நேரத்தில் தான் ஒரு பெண்ணானவள் உன்னை அரவணைத்து உனக்காக ஆறுதலையும் உனக்கான எதிர்காலத்தை பற்றிய நல்லதொரு தீர்வையும் கொடுக்க தயாராக இருக்கின்றார்கள். இவர்களை பற்றி தெரிந்து கொண்டு நிச்சயமாக என் பிள்ளை நீ இப்போது புரிந்து கொள்ள வேண்டும். மன மகிழ்ச்சியோடு உனக்கான அத்தனை செயல்களையும் செய்ய வேண்டும். என்ன நடந்தது, என்ன நடந்து கொண்டிருக்கின்றது, இந்த வாழ்க்கையில் என்ன யோசித்து யோசித்து நீ மனமுடைந்து நின்றது, எல்லாம் போதும், இதுதான் நடக்கிறது, இப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது என்று நீ புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையை உன் வசமாக்கிட உன்னால் முடிந்தவரை நீ ஒவ்வொரு முயற்சியும் எடுத்து வைக்க வேண்டும். என் அன்பு பிள்ளை, அப்படியானால் அந்த பெண் யார் என்றும் சொல்லிவிட்டு அம்மா என்று நீ கேட்கின்றாய் அல்லவா? என் பிள்ளையே, அந்த பெண் வேறு யாரும் கிடையாது, உனக்கு மிகவும் நெருக்கமான ஒரு தெய்வம். இந்த தெய்வத்தை நீ வணங்கி கொண்டிருந்தால் போதும். என் அன்பு பிள்ளையே, பல காலமாக அவர்களை பற்றி உனக்கு நன்றாக தெரியும் அல்லவா? அப்படி அவர்களை தெரிந்திருக்க வாய்ப்பில்லை என்றாலும் எப்படிப்பட்டவர்கள் என்பதையும் சில காலமாக எல்லோர் மத்தியிலும் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுத்திருக்கின்றது. அவர்கள் கொடுக்கின்ற மிகப்பெரிய விஷயங்களை பெற்றுக்கொள்ள நீயும் தயாராகி இப்போது கொண்டிருப்பாய் என்பதையும், அவருடைய வார்த்தைகள் உன்னுடைய மனதை அந்த அளவிற்கு ஆறுதல் படுத்தி கொண்டிருக்கின்றது என்பதை மட்டும் என் குழந்தை மறந்து விடாதே. அவரிடத்திலிருந்து கேட்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு மனத்தெளிவினை கொடுத்து கொண்டிருக்கின்றது. அப்படியானால் இந்த நேரத்தில் உனக்கு நிச்சயமாக கிடைக்கக்கூடிய இந்த வார்த்தைகளும் உனக்கான இந்த ஆறுதலும் நிச்சயமாக என் பிள்ளைக்கு யாரிடத்திலிருந்து கிடைக்கப் போகின்றது என்று ஒரு சிறு புரிதலாக உனக்கு வந்ததா என்பதை என் பிள்ளை நிச்சயமாக நான் சொன்னது போல நீ வணங்குகின்ற அந்த பெண் யார் தெரியுமா? உன் தெய்வமானால் உன் குலதெய்வம். உத்தரவாதங்களை அவர்கள் எடுத்து கொண்டிருக்கிறார்கள். உனக்கு எதையெல்லாம் செய்து கொடுக்க வேண்டும் என்று முடிவுகளோடு அவர்கள் இப்போது செய்து கொண்டும் இருக்கின்றார்கள். இந்த அம்மா உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடத்தக்கூடிய பல அற்புதமான விஷயங்கள் என்னவென்றும் உன் அம்மா தெரிந்து உனக்கு கொண்டதனால்தான் உன்னிடத்தில் இத்தனை நாளும் உத்தரவாதத்துடன் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் அல்லவா? என் தங்க பிள்ளையே, அதனால்தான் உனக்கு தெய்வங்களின் அத்தனை ஆசீர்வாதங்களும் முழுமையாக கிடைக்கப் போகின்றது. கிடைக்கும் காத்து கொண்டிருக்கும் நேரத்தில் நீ செய்கின்ற விஷயத்தை சரியாக செய்தால் மட்டும் போதும். இந்த அம்மாவின் ஆட்டம் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக சரியாக நடக்கும். உன்னை
ஏமாற்றியவர்களுக்கும் உன்னை சோதனை உள்ளாக்கியவர்களுக்கும் இந்த அம்மா நிச்சயமாக உன் வாழ்க்கையை விட்டு விரட்டி அடிப்பார். இதை பற்றி உனக்கு எப்போதுமே என் பிள்ளை சந்தேகம் வேண்டாம். நான் இருந்து உனக்கு ஒரு விஷயத்தை நடத்த வேண்டும் என்று இப்போது முடிவெடுத்து விட்டால் அதை நிச்சயமாக உனக்கு நடத்தி கொடுக்காமல் வேறு எங்கும் சென்று விட மாட்டேன். நான் ஒரு முடிவினை எடுத்து விட்டால் ஒரு நேரத்தில் ஒரு நாளும் அதிலிருந்து நான் தவற விடவும் மாட்டேன். நீ நினைத்தது எல்லாம் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும். நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் அனைத்தையும் இந்த வாழ்க்கையில் உனக்கு முழுமையாக கிடைக்கும். உன்னுடைய எண்ணங்கள் இந்த வாழ்க்கையை அழகாக துணிந்து இப்போது விட்டால் என்று தெய்வத்தினுடைய அன்பு மறைந்து பண்பையும் உனக்கு கிடைத்து கொண்டிருக்கின்றது என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும். நல்லபடியாக வாழ யாராக இருந்தாலும் என் பிள்ளையே இந்த அம்மாவின் அருளை பெற்றிட வேண்டும் என்று நினைப்பதில் எந்த ஒரு தவறும் கிடையாது. ஆனால் என் குழந்தை அதற்கான தகுதியோடு, அதாவது உண்மையாகவும் நேர்மையாகவும் யாருக்கும் எந்த ஒரு துரோகத்தையும் செய்யாமல் நீ இருக்க வேண்டும். யாருடைய கண்ணீருக்கும் காரணமாகாமலும் நீ இருக்க வேண்டும். அதை மட்டும் நீ சரியாக செய்து விட்டாயானால் நாம் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து உனக்கான அத்தனை நன்மைகளையும் செய்து கொடுப்பேன் என்பதையும் என் குழந்தை நீ எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் பிள்ளையே, அம்மாவின் அன்பு என்றும் உன்னை தொடர்ந்து வரும் என்று உனக்கு நல்லதையே நடத்தி கொடுப்பேன் என்று நம்புகின்ற பிள்ளைக்கு நான் என்றும் கைவிட மாட்டேன். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழு மனதோடு கிடைத்து கொண்டே இருக்கும்.